ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக அரிசி மாவு வச்சு செய்கிற குறுக்குறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் போட்டு கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டு கிண்டிக்கலாம். அது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வர மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேணால் கொஞ்சம் இலக்குன மாதிரியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மாவு ஆறட்டும் விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம பேசையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கிண்டிகிட்டு இருக்கேன். சூடு போனதுக்கப்புறமா நம்ம பிசையல. ஏன் நான் சொல்கிறேன்னா, சூடு அப்புறம் கை சுட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிசையும்போது தண்ணியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மைதா மாவு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்கிற ஷேப் உருட்டி எடுத்துக்கிட்டோன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா ஆயில் பற்ற வச்சு நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா நம்மளோட குறுக்குற ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உப்பு மிளகாத்தூள் போட்டு கிளறிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து அடுத்த செகண்ட் கொஞ்சம் நேரமாக ஆற வச்சுட்டு அப்புறமா கிளறினீங்கன்னா நல்லா இருக்கும். கிறிஸ்பினஸ் சூப்பராகவே இருக்கும்.